சில இடத்துல நீங்க அவசரப்பட்டு பேசுகிறதுனால எத்தனை காரியத்தை நீங்க இழந்திருக்கிறீங்க. நம்ம அவசரப்பட்டு கேட்டது தப்பா போச்சு, நம்ம கொஞ்சம் அமைதியா அந்த இடத்துல இருந்திருக்கலாம், நம்ம கொஞ்சம் விட்டு பிடிச்சிருக்கலாம், நம்ம கொஞ்சம் தாமதமா இருந்திருக்கலாம், அவங்களே கூப்பிடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம எவ்வளோ இடத்துல நம்ம யோசிச்சிருக்கிறோம். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எதுக்காக அப்படின்னு சொன்னா, தெரிஞ்சதற்கு பிறகு கிடைக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த முழுமையான பதில் வர்ற வரைக்கும், அந்த 100% அதுல மாற்றம் கிடைக்கிற வரைக்கும் அமைதியா. இன்னும் சிலர் இருக்கிறாங்க, எதுவுமே வாங்கவே இல்லை. பாருங்க, ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஒரு வீடு நீங்க போய் பார்த்துட்டீங்க, அந்த வீடு பிடிச்சிருச்சு, விலையெல்லாம் பேசியாச்சு, முடிச்சாச்சு. நாளைக்கு மறுநாள் இல்லைன்னா ஒரு வாரம் தாண்டி நீங்க அட்வான்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இவங்க சொல்லிட்டாங்களா, அடுத்த நாளிலே போன் பண்ணி எல்லாருக்குமே சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லிப்பாங்க தெரியுமா? நாங்க அந்த வீடா வாங்க போறோம், நாங்க அட்வான்ஸ் கொடுக்கவே இல்லை அவங்க. ஆனா அதுக்குள்ள அந்த 3 நாளைக்குள்ள சூழ்நிலை எப்படி வேணாலும் மாறலாம். சரி, நீங்க மாறலாம், இல்லைன்னா அவங்க மாறலாம், அது கிடைக்காம போகலாம். அப்போ அது முழு பினிஷ்ட் ஆகுறதுக்கு முன்னாடி, முழுவதுமா நம்முடைய கையில சேர்றதுக்கு முன்னாடி, ஆண்டவருடைய பிள்ளைகள் அவசரப்பட்டு நீங்க பேசிடவே கூடாது. இன்றைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்க ரொம்ப கேர்ஃபுல். எந்த காரியமா இருந்தாலும் கையில வந்ததுக்கு பிறகு, நடந்ததற்கு பிறகு, பேச்சுவார்த்தை நடந்த உடனே முடிஞ்சிருச்சுன்னு வந்துடக்கூடாது. எப்ப மாறும்னு சொல்ல முடியாது. 5 நிமிஷத்துக்குள்ள மாறிடும். 10 நிமிஷத்துக்குள்ள இவ்வளவு நாள் 10 வருஷமா பேசிட்டு இருந்த காரியம் 10 நிமிஷத்துக்குள்ள நடக்காம போயிடும். அதனால எந்த காரியமானாலும் நடந்து முடிகிற வரைக்கும் ஒரு அமைதியா இருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் நம்ம கையில வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசலாம். நமக்கு அது கிடைச்சதுக்கு அப்புறம் பேசலாம். அதுக்கப்புறம் நம்ம கையில வந்தாச்சு, அதுக்கப்புறம் பேசுறது தப்பு இல்லை. அதுக்கு முன்னாடி அமைதியா இருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தரும்.